வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகள். உங்களோடு இணைந்து கொண்டிருக்கும் நாங்கள் ஜெனி ஜீவராஜ், ஜெஃப்ரி ஜெபதார்ஷன். முதலில் தலைப்புச் செய்திகள். வதந்திகளை பரப்பி அபிவிருத்தியை முடக்க முயற்சிக்கின்றவை பொறாமையின் வெளிப்பாடு என்கிறார் ஜனாதிபதி. இந்திய பார்லிமெண்ட் பிரதிநிதிகளின் இலங்கை விஜயம் ரத்து. அயன் லேடி உயிர் நீத்தார். சவுதி அரேபியாவின் தமாம் நகரில் உள்ள கட்டடம் ஒன்றுக்குள் இலங்கை பணியாட்கள் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்ட சம்பவம் குறித்து அந்நாட்டு போலீசில் முறைப்பாடு செய்ய சவுதி அரேபியாவில் உள்ள இலங்கை தூதுவராலயம் நடவடிக்கை எடுத்துள்ளது. இந்த சம்பவம் குறித்து எதிர்வரும் சில தினங்களுக்குள் சவுதி அரசாங்கத்துக்கு முறைப்பாடு செய்ய நடவடிக்கை எடுத்துள்ளதாக தூதரக அமைச்சின் ஆலோசகர் அனுர மதுபால தெரிவித்துள்ளார். இந்த காணொலிகளை நேற்று முன்தினம் இரவு எமது பிரதான செய்திகளில் நாம் முதல் தடவையாக ஒளிபரப்பு செய்திருந்தோம். இலங்கையிலிருந்து பணிப்பெண்களாக சவுதி அரேபியாவுக்கு சென்று சேவையின்மையால் மீண்டும் நாடு திரும்புவதற்கு கோரிக்கை விடுத்த பெண்களே இதில் அடங்குகின்றனர். இவர்கள் சவுதி அரேபியாவின் தமாம் கொதிப்பகுதியில் உள்ள முகமது அல் ரஷ்ட் அல் சனமுல் என்கின்ற வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவர் நிறுவனத்தின் கீழ் அங்கு சென்றுள்ளனர். தமாமில் உள்ள முகவர் நிறுவனத்தை சுற்றி வளைப்பதற்கான ஆலோசனைகளை நாம் வழங்கியுள்ளோம். எதிர்வரும் சில தினங்களுக்குள் இலங்கையில் உள்ள முகவர் நிறுவனத்தை அடையாளம் கண்டு அதனை தடை செய்ய நடவடிக்கை எடுப்போம். அந்த முகவர் நிறுவனத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்களை கைது செய்து சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த சம்பவத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஜனசித்த முன்னணி இன்று பேரணியாக இலங்கையில் உள்ள சவுதி அரேபியா தூதுவர் ஆலயம் வரை சென்றுள்ளது. இதன்போது சவுதி அரேபியாவின் தூதுவரிடம் கடிதம் ஒன்றும் கையளிக்கப்பட்டது. அனைத்து பணியாளர்களிடம் பாதுகாப்புக்கு இரு நாடுகளும் பொறுப்பு கூற வேண்டும். இங்கிருந்து சவுதி அரேபியாவுக்கு சென்றவுடன் அவர்கள் தனிமைப்படுத்தப்படுகின்றனர். இந்த இரு நாடுகளுக்கும் இடையிலான நட்பை முறித்துக் கொள்ளும் வகையிலான நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டாம் என நாம் தூதுவரிடம் தெரிவித்தோம். නැති නොවන විදිහට වැඩ කටයුතු කරන්න. நாட்டினுள் பொய் வதந்திகளை பரப்பி அபிவிருத்தி நடவடிக்கைகளை முடக்குவதற்கு சிலர் முயற்சிக்கின்றமை பொறாமையின் வெளிப்பாடு என ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவிக்கின்றார். பாதினிய அனுராதபுரம் வீதியை திறந்து வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார். இந்த வீதியை திறந்து வைக்கும் நிகழ்வில் இலங்கைக்கான கொரிய தூதுவர் ஷே ஜான் முன் உள்ளிட்ட ராஜதந்திர பிரதிநிதிகள் பலர் கலந்து கொண்டிருந்தனர். வீதியை திறந்து வைத்ததன் பின்னர் தலதாகம பிரதேசத்தில் ஜனாதிபதியை வரவேற்கும் நோக்கில் வைபவம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. தற்போது நாம் நாட்டை அபிவிருத்தி செய்யும் பணிகளை முன்னெடுக்கின்றோம். வீதிகளை அமைக்கின்றோம். 100% மின்சாரம் வழங்க எதிர்பார்க்கின்றோம். பாடசாலைகளை அமைக்கின்றோம். வைத்தியசாலைகளையும் அமைக்கின்றோம். வேலை வாய்ப்பின்மையை குறைத்து பட்டதாரிகளுக்கு வேலை வாய்ப்புகளை அதிகரிக்கின்றோம். எனவே நாட்டின் பிரச்சனைகளுக்கு உரிய வகையில் பதில் வழங்க எமது அமைச்சர்கள் தயார் நிலையில் உள்ளனர். அதற்கு எமது அரசாங்கம் தயார் என்பதனையும் கூற வேண்டும். සංවේදීව උත්තර දෙන්න අපේ මැති ඇමතිවරු සූදානම් වෙලා ඉන්නවා. අපේ ආණ්ඩුව සූදානම් වෙලා ඉන්නවා. கல்கமோ மைதானத்தில் நடைபெற்ற கூட்டம் ஒன்றிலும் ஜனாதிபதி கலந்து கொண்டார். இதன்போது விவசாயிகள் ஜனாதிபதியின் சேவையை பாராட்டி நினைவு சின்னம் ஒன்றையும் வழங்கினர். பாதனிய பகுதியிலிருந்து கல்கமோ மைதானத்திற்கு பயணித்த வேளையில் இடையில் பல பாடசாலைகளின் மாணவர்களுடனும் ஜனாதிபதி கலந்துரையாடினார். கடந்த சில வாரங்களில் உலக சந்தையில் மசகு எண்ணெயின் விலை குறிப்பிடத்தக்க அளவு குறைவடைந்துள்ளது. பிராண்ட் சந்தையில் 1 லிட்டர் பீப்பாய் மசகு எண்ணெயின் விலை $104.12 என பதிவாகியிருந்தது. கடந்த வாரம் பிரெண்ட் சந்தையில் ஒரு பீப்பாய் மசகு எண்ணெயின் விலை $111 வரை அதிகரித்திருந்தது. எனினும் அங்கு நேற்றைய தினம் ஒரு பீப்பாய் மசகு எண்ணெயின் விலை $2.22 குறைவடைந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கடந்த வாரம் பிரெண்ட் சந்தையின் ஒரு பீப்பாய் மசகு எண்ணெயின் விலை $108 அண்மித்த பெறுமதியில் காணப்பட்டது. இதேவேளை அமெரிக்க சந்தையில் கடந்த வாரம் $97 காணப்பட்ட ஒரு பீப்பாய் மசகு எண்ணெயின் விலை நேற்றைய கொடுக்கல் வாங்கல்களின் நிறைவில் $93 குறைவடைந்துள்ளது.
உலக சந்தையில் எரிபொருளின் விலை குறைவடைந்துள்ளமையினால் உள்நாட்டிலும் எரிபொருளின் விலையை அரசாங்கம் உடனடியாக குறைக்க வேண்டும் என ஐக்கிய தேசிய கட்சி குறிப்பிடுகின்றது. எரிபொருளின் விலை குறைக்கப்படும் பட்சத்தில் மின் கட்டணம், பஸ் கட்டணம், ரயில் கட்டணம், போக்குவரத்து கட்டணம் ஆகியவற்றை அதிகரிக்க வேண்டிய தேவை இருக்காது. 106 ரூபாவிற்கு விற்பனை செய்யப்படுகின்ற 1 லிட்டர் மண்ணெண்ணெயை 70 ரூபாவிற்கு வழங்க முடியும். எரிபொருள் விற்பனை நிலையங்களில் 162 ரூபாவிற்கு விற்பனை செய்யப்படுகின்ற 1 லிட்டர் பெட்ரோலின் விலையையும் குறைக்க முடியும். கூட்டுதாபனம் லாபத்தை பெற்றுக் கொண்டு ஆக குறைந்தது அதனை 35 ரூபாவால் குறைக்க முடியும். 121 ரூபாவிற்கு விற்பனை செய்யப்படுகின்ற 1 லிட்டர் டீசலை குறைத்து 100 ரூபாவிற்கு நுகர்வோருக்கு வழங்குவதற்கான இயலுமை அரசாங்கத்துக்கு உள்ளது. விளம்பரங்களை அடுத்து எமது பிரதான செய்திகள் தொடரும். நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகள் தொடர்கின்றன. மக்களுக்கு சிறந்த சுகாதார சேவையை வழங்குவதற்கு வைத்தியசாலைகள் முக்கியத்துவம் பெறுகின்றன. எனினும் உரிய வசதிகளின்றி காணப்படும் வைத்தியசாலைகளூடாக மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்வது சாத்தியமற்ற விடயமே. கிளிநொச்சி கண்டாவளை கிராமத்திற்கு உரித்தான ஆரம்ப சுகாதார பராமரிப்பு நிலையமே இது. இந்த வைத்தியசாலை 1952 ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. இங்கு வாழும் சுமார் 300 குடும்பங்கள் இந்த வைத்தியசாலையையே தமது மருத்துவ தேவைகளுக்காக பயன்படுத்தி வருகின்றனர். முன்பு மத்திய மருந்தகமாக இருந்து வந்த இந்த வைத்தியசாலை தற்போது தரம் குறைக்கப்பட்டு ஆரம்ப சுகாதார பராமரிப்பு நிலையமாக மாறியுள்ளது. நிரந்தரமாக ஒரு வைத்தியர் இங்கே நியமிக்கப்பட்டு தாதிமார்களும் நியமிக்கப்பட்டு மக்கள் இதால் வைத்தியம் செய்து வந்து கொண்டிருந்தனர். இப்போ தற்போது எல்லா வசதிகளும் இருந்து வீதி பிரச்சனை காரணமாக வைத்தியர்கள் இங்கே வந்து போகிறதுக்கு சில சிக்கல்கள் இருக்கிறதால வைத்தியர்களை இங்கே வந்து எமது மக்கள் சிகிச்சையை மேற்கொள்வதற்கு சிரமமாக இருக்கிறது. இந்த நிலையில் இந்த வைத்தியசாலைக்கு நிரந்தர வைத்தியர் ஒருவர் கூட நியமிக்கப்படாதுள்ளதாக மக்கள் விசனம் வெளியிடுகின்றனர். குடிசனம் பற்றாக்குறை காரணமாக இல்லை, அரசாங்கம் ஆஸ்பத்திரி வேணும் என்று இப்போவும் கண்டாவளைக்கு ஆஸ்பத்திரி கட்டி கண்டாவளைக்கு தொடர்ந்து வைத்திய உதவிகள் நடந்து கொண்டு இருந்தது. அப்போ எங்களுக்கு நிரந்தரமான ஒரு வைத்திய அதிகாரி இருப்பராக இருந்தால் இங்கே உள்ள மக்கள் எல்லோருக்கும் அது ஒரு நிரந்தரமான ஒரு ஆறுதலாகவும் இருக்கும், தேவையானவற்றை உடனடியாக பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாகவும் இருக்கும். தற்போது இங்கு திங்கள் மற்றும் வியாழக்கிழமைகளில் மாத்திரமே வைத்திய சேவைகளை பெற்றுக்கொள்ள முடிந்துள்ளதாக மக்கள் குறிப்பிடுகின்றனர். ஏனைய நாட்களில் மருத்துவ சேவைகளை பெற்றுக்கொள்ள வேண்டி ஏற்பட்டால் நீண்ட தூரம் சென்றே அவற்றை பெற்றுக்கொள்ள நேரிட்டுள்ளதாக அவர்கள் குறிப்பிடுகின்றனர். இரவு நேரங்களில் அல்லது அவசர சிகிச்சையில் ஏற்படுகின்ற பொழுது நாங்கள் பாரிய சிக்கலை எதிர்நோக்கிறோம். இதுக்கான கிழமை முழுநேர வைத்தியரை இங்கே நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கோம். இவ்வாறு சொல்லொன்னா பிரச்சனைகளை எதிர்நோக்கம் கண்டாவளை கிராமமும் முன்னேற்ற பாதையில் பயணிக்கும் நாள் எப்போது உதயமாகும்? நியூஸ் ஃபர்ஸ்ட், உங்கள் வாழ்க்கை எங்கள் செய்தி. மத்தள ராஜபக்ச சர்வதேச விமான நிலையத்தில் தரையிறக்க முற்பட்ட விமானம் ஒன்றில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அதன் பயணம் சுமார் 6 மணித்தியாலங்கள் தாமதமாகியது. விமானத்தை சீர் செய்வதற்கான சில உபகரணங்களை கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து கொண்டு வந்ததாக விமான நிலையம் மற்றும் விமான சேவைகள் சங்கத்தின் உபத்தலைவர் கமால் ரத்வத்த கூறினார். ரியாத் நோக்கி பயணிப்பதற்காக இந்த விமானம் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்திலிருந்து நேற்று மதியம் 12 மணி அளவில் புறப்பட்டு சென்றுள்ளது. மத்தள ராஜபக்ச விமான நிலையத்திலிருந்தும் பயணிகளை ஏற்ற வேண்டியிருந்தமையினால் விமானம் அங்கு தரையிறக்கப்பட்டது. அதன் பின்னர் விமானத்தில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டுள்ளது. விமானம் மீள பயணத்தை ஆரம்பிப்பதற்கு அதிக நேரம் சென்றமையினால் தாம் பெரும் சிரமங்களை எதிர்கொண்டதாக பயணிகள் தெரிவிக்கின்றனர். நேராக ரியாத் செல்வதாக கூறினர். எனினும் பின்னர் மத்தளையில் இறக்கினர். அனர்த்தம் என்று கூறி எம்மை வைத்துக் கொண்டனர். 4 மணித்தியாலங்கள் இருந்தோம். ஏசியும் இல்லை. உணவும் இல்லை. வீட்டுக்கும் அறிவிக்க முடியாது. அவர்கள் அச்சம் கொள்வார்கள். சீர் செய்ய நேரம் சென்றது. நீண்ட நேரம் இருந்தோம். அருகிலுள்ள வீட்டுக்கு சென்று வரவா என கேட்டபோது அதற்கும் சந்தர்ப்பம் வழங்கவில்லை. இது தொடர்பில் விமான நிலைய மற்றும் விமான சேவைகள் சங்கத்தின் தலைவர் பிரசன்ன விக்ரமசூரிய நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு கருத்து வெளியிட்டார்.
விமானத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாகவே தாமதம் ஏற்பட்டுள்ளது. பயணிகளின் பாதுகாப்பு கருதியே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அத்துடன் விமானத்துக்கு தேவையான சில பொருட்களை கொண்டு வர வேண்டியிருந்தது. அந்த நடவடிக்கைகளை மத்தள விமான நிலையத்தின் உத்தியோகஸ்தர்கள் மேற்கொண்டனர். இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்ளவிருந்த இந்திய பாராளுமன்ற உறுப்பினர்களின் பயணம் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக சன் செய்தி வெளியிட்டுள்ளது. வர்த்தகம், அரசியல், தொழில் உறவுகள் தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக பாராளுமன்ற குழு ஒன்றை இலங்கைக்கு அனுப்பி வைக்க தொழில் வர்த்தக கூட்டமைப்பு ஏற்பாடு செய்திருந்தது. காங்கிரஸ் கட்சி, பாரதிய ஜனதா கட்சி உள்ளிட்ட கட்சிகளின் 7 பேர் கொண்ட இந்த குழு இன்று முதல் எதிர்வரும் 12ஆம் தேதி வரை இலங்கைக்கான சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ளவிருந்தது. இதேவேளை இந்திய பாராளுமன்ற பிரதிநிதிகளின் விஜயம் ரத்து செய்யப்பட்டமை குறித்து இதுவரை தமக்கு அறிவிக்கப்படவில்லை என வெளிவகார அமைச்சின் பொது தொடர்பாடல் பிரிவின் பணிப்பாளர் நாயகம் ரொட்னி பெரேரா தெரிவித்தார். இலங்கைக்கு எதிரான பிரேரணைக்கு காங்கிரஸ் கட்சியை தவிர இந்திய நாடாளுமன்றத்தில் பிரதான எதிர்க்கட்சியான பாரதிய ஜனதா கட்சி உள்ளிட்ட கட்சிகள் ஆதரவளிக்கவில்லை என நீதி அமைச்சர் ப. சிதம்பரம் தெரிவித்துள்ளார். சென்னையில் நேற்று நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் அவர் இவ்வாறு கருத்து தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்திலே தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்று ஆதரித்த ஒரே கட்சி காங்கிரஸ் கட்சி. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆதரித்தது. திராவிட முன்னேற்ற கழகம் ஆதரித்தது. அவர்கள் தமிழ்நாட்டை சார்ந்த கட்சிகள். தமிழ்நாட்டை சார்ந்த 2 கட்சிகள் ஆதரித்தார்கள். தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்பதற்கு இந்தியாவிலே வேறு எந்த அரசியல் கட்சியும் ஆதரவு தெரிவிக்கவில்லை, பாரதிய ஜனதா கட்சி உட்பட. இன்னும் சொல்ல போனால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நாடாளுமன்ற குழு தலைவர் திருமதி சுஷ்மா சுவராஜ் அவர்கள் தீர்மானம் பேசவே வேண்டாம், பேச்சே கிடையாது, இதை விவாதிக்க வேண்டிய அவசியமே கிடையாது, இந்த கூட்டத்தை கூட்டியிருக்கவே கூடாது என்று சொன்னார். இதேவேளை இலங்கை கடற்பரப்பிற்குள் அத்துமீறி மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபட்ட குற்றச்சாட்டின் பேரில் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் கைது செய்யப்பட்டிருந்த 30 இந்திய மீனவர்களும் எதிர்வரும் 18ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட மீனவர்களுடன் $5 படகுகளும் கைப்பற்றப்பட்டுள்ளன. இந்த நிலையில் இலங்கை கடற்படையினரால் தமிழக மீனவர்கள் கைது செய்யப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து ராமேஸ்வரம் மீனவர்கள் கால வரையறையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தினை ஆரம்பித்துள்ளதாக சன் செய்தி வெளியிட்டுள்ளது. இதேவேளை இலங்கையில் கைது செய்யப்பட்டுள்ள இந்திய மீனவர்களை விடுவிப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வலியுறுத்தி தமிழக முதல்வர் ஜெயலலிதா ஜெயராம் இந்திய பிரதமருக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளார். இந்த மீனவர்களுக்கு எதிராக இலங்கை கடற்படையினரால் முன்னெடுக்கப்படுகின்ற நடவடிக்கைகளின் காரணமாக இரு நாடுகளுக்கும் இடையில் அமைதியற்ற நிலை தோன்றும் என்பதுடன் தமிழக மீனவ சமூகங்களுக்கு இடையில் அமைதியற்ற சூழ்நிலை உருவாகும் எனவும் அந்த கடிதத்தில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கை தமிழ் மக்களுக்கு ஒத்துழைப்புகளை வழங்குமாறு ஆரம்பிக்கப்பட்ட ஆர்ப்பாட்டங்களால் இலங்கைக்கும் தமிழகத்துக்கும் இடையில் பிரிவு ஏற்பட்டது. இந்த நிலையில் எமது மீனவர்கள் இலங்கையில் கைது செய்யப்பட்டமை தொடர்பில் இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகரோடு நான் கலந்துரையாடினேன். காரைக்கால் மற்றும் கன்னியாகுமரி ஆகிய பகுதிகளில் கைது செய்யப்பட்ட மீனவர்களை விடுவிப்பதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு அவரிடம் நான் கேட்டுக்கொண்டேன். இந்திய அரசாங்கம் அவர்கள் இந்திய மக்கள் என எண்ண வேண்டும். மீனவர்களின் நலன்களை பாதுகாப்பதற்கான பொறுப்பு இந்திய அரசாங்கத்துக்கு உள்ளது. இதில் எமது மீனவர்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு பின்வாங்குகின்றமை குறித்து நான் காங்கிரஸ் கட்சி தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசாங்கத்தினை குற்றம் சுமத்துகின்றேன். யாழ்ப்பாணம் முகமாலை பகுதியில் கன்னிவெடி அகற்றும் நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த ஒருவர் கன்னிவெடி வெடித்து உயிரிழந்தமை தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இன்று காலை 10 மணியளவில் இந்த வெடிச்சம்பவம் இடம்பெற்றதாக போலீசார் குறிப்பிட்டனர். கிளிநொச்சி வட்டக்கச்சி பகுதியைச் சேர்ந்த 45 வயதான ஒருவரை இந்த அனர்த்தத்தில் உயிரிழந்துள்ளார். கன்னிவெடி அகற்றும் வெளிநாட்டு நிறுவனம் ஒன்றில் அவர் பணியாற்றி வந்தமை குறிப்பிடத்தக்கது.